السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحيا وتعثرت الأوالم بطيب ذكره والريا صدق الله العلي العليم. وأيضا قال الله تعالى الرحمن علم القرآن صدق الله العلي العليم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனது அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா முத்து முஹம்மது முஸ்தபா அஹமது முஜிதபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தடம் பெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபூ தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், அக்குத்தாபுகள், குறிப்பாக என் குழுமிக்க நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவுமாக ஆமீன். அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் சிறப்பான முறையிலே 22வது தராவீகளை நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம், நிறைய சூறாக்கள் இன்றைக்கு ஓதப்பட்டது. அதிலும் குறிப்பாக இறுதியில் மிக முக்கியமான ஒரு சூரா அர் ரஹ்மான் சூரா ஓதப்பட்டது. பொதுவாக இந்த சூறாவை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது பார்த்தால், இந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று இந்த சூறாவை ஆரம்பம் செய்திருப்பான். அர் ரஹ்மான் என்று சொன்னால் கருணையாளன், கிருபையாளன், இரக்கம் காட்டக்கூடியவன் என்று அர்த்தம். இப்ப குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு என்று ஒரு 99 திருநாமங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். 99 அல்லாஹ்வின் தன்மைகள் குறித்து பெயர்களை வைத்திருக்கிறான். மன்னிக்க கூடியவன், விசாலமானவன், கடுமையானவன், இப்படி அல்லாஹ்வின் தன்மைகளை குறித்து ஒரு 99 திருநாமங்களை குர்ஆன் முழுக்க அல்லாஹ் பேசியிருக்கிறான். இப்ப இந்த 99 திருநாமங்கள் குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது பார்த்தால், இதில் அல்லாஹ் என்கிற வார்த்தையை தாண்டி குர்ஆனில் அதிகமாக அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை அர் ரஹ்மான், கருணையாளன். அந்த அளவுக்கு தான் கருணையாளன் என்கிற அந்த தன்மையை குறித்து அந்த பெயரை, அந்த திருநாமத்தை குர்ஆனிலே அல்லாஹ் அல்லாஹ் என்கிற வார்த்தையை தாண்டி அதிகம் பயன்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வின் கருணையை, அதனுடைய விசாலத்தை நாம் உணர வேண்டும். கிட்டத்தட்ட 30 ஜுஸூக்களில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அங்க ஆரம்பிச்சு ஃபாத்திஹா சூராவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் அதில் தொடங்கி குர்ஆன் முழுக்க 30 சூறாக்களில் 30 ஜுஸூக்களிலே 57 முறை அர் ரஹ்மான் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். நாம் விளங்க வேண்டிய விஷயம், அர் ரஹ்மான் தான் கருணையாளன், மிக மிக கருணையாளன் என்பதை குர்ஆன் முழுக்க அல்லாஹ் உணர்த்தி இருக்கிறான். இதை நாம் நம்முடைய மனதில் ஆழம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று 2 வார்த்தைகள் இருக்குது. 2க்கும் ஒரு விதமான அர்த்தம், ஆனால் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. ரஹ்மான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழுகிற அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் கருணையாளன். அது காஃபிரா இருக்கட்டும், முஷ்ரிக்கா இருக்கட்டும், முக்மீனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யறான். சில பேர் முஸ்லிம்களா இருக்காங்க, நல்ல பரக்கத்தான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். காஃபிர்களாக இருக்கிறார்கள், நிறைய பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்படி உலகத்தில் முஸ்லிம் காஃபிர் என்ற வேறுபாடு பார்க்காமல் எல்லாருக்குமே பொதுவாக அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை பொழிந்திருக்கிறான். அதற்கு பேர் ரஹ்மான் என்று சொல்லுவான். ரஹீம் என்று சொன்னால் மறுமையிலே ஒரு சில கூட்டத்தார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கருணையாளனாக இருப்பான். அவனை நாடி, அவனை ஈமான் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியோடு வாழ்ந்த முஃமின்களுக்கு மட்டும் மறுமையிலே அல்லாஹ் செய்கின்ற ரஹ்மத்துக்கு பேர் ரஹீம் என்று சொல்லுவார்கள். ரஹ்மான் ரஹீம் 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது.
இப்ப அல்லாஹ்வின் அருட்கொடையை, அல்லாஹ்வினுடைய அந்த கருணையை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். உலகத்துல பார்க்கிறோம், மனைவி கணவன் மீது அதிகம் பிரியம் வச்சிருப்பான் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் எல்லாரையும் தாண்டி நம்மை அதிகம் நேசிக்கக்கூடியவர், நம்மை அதிகம் பிரியப்படக்கூடியவர் ஒருவர் இருக்காங்கன்னு சொன்னா அது தாய் தான். உலக விஷயத்துல பார்க்கிறோம், நம்மள அம்மா பிரியப்படுற மாதிரி யாருமே பிரியப்பட மாட்டாங்க. நமக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டும் நாடுகின்றவர்கள் உலகத்தில் தாயை தவிர வேறு யாரும் கிடையாது. இப்ப தாயினுடைய பாசத்தை நாம் பார்க்கிறோம். கடுமையான இடி, கடுமையான மின்னல், கடுமையான பிரசவ வலி, இதை அத்துணையும் தாண்டி குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் தன்னுடைய நெஞ்சில் புதைத்துக் கொண்டு தன் குழந்தையின் மீது தாய் காட்டுகின்ற பாசத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் யாருமே பாசம் வச்சிட முடியாது. விளங்க வேண்டும், ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தன் கைவசம் 100 ரஹ்மத்தை வைத்திருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட 100 ரஹ்மத் இருக்குதான். அந்த 100ல் ஒரே ஒன்றை மட்டும் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அந்த ஒரு ரஹ்மத்தின் மூலமாக மட்டும்தான் தன்னுடைய தாய் பிள்ளையின் மீது காட்டுகின்ற பாசம், ஒரு கால்நடை தன்னுடைய குட்டியின் மீது காட்டுகின்ற பாசம் என்பதாக ஹதீஸிலே வரும். இப்ப அல்லாஹ்வுடைய 100 ரஹ்மத்தில் ஒரு ரஹ்மத் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய பாசத்தை, பிரியத்தை நமக்கு பெற்றுத் தருகிறது என்று சொன்னால், தன் கைவசம் அல்லாஹ் 99 ரஹ்மத்தை வச்சிருக்கிறான். இப்ப இந்த பாசத்தின் பிரியத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதை விட 99 மடங்கு அல்லாஹ் நம் மீது பிரியம் உள்ளவன். இப்ப அல்லாஹ்வுடைய கருணை, கிருபை என்பது விசாலமானது. அந்த கருணையை, கிருபையை, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை, அவன் இரக்க குணம் உள்ளவன், அவனுடைய கிருபையை நாம் கேட்டு பெற்றுக் கொள்வதில் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டும். இப்ப நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த கருணையை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது பார்த்தால், நபிமார்களுடைய வரலாறை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற நபிமார்களினுடைய வரலாறு நமக்கு ஒரு முன்னுரை, நமக்கு ஒரு படிப்பினை. எந்த நபியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற பொழுது ரஹ்மான் ரஹீம் என்கிற இந்த வார்த்தையை என்றைக்கும் விட்டுவிட்டது கிடையாது. சமீபத்தில் தராவீஹிலே பேசுகிற பொழுது நான் சொன்னேன், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடல் முழு நோய், மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துவா செய்கிற பொழுது இப்படிதான் துவா செஞ்சாங்க, இதுநாதா ரப்பஹு மஸ்ஸனி லுர்ரு, என்னை தீங்கு தொட்டு விட்டது, ஓ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், ஆனா நீ ரொம்ப மிக கருணையாளன், நீ மிகப்பெரிய கருணையாளன் என்கிற ஒரு துவாவை செய்தார்கள். உடனே அல்லாஹ் சொன்னா, ஊருக்குள் பிரிஜிலிக்க உங்க கால தரையில் அடிங்கன்னு சொன்னா தண்ணி வந்துச்சு, சுத்தமானாங்க. இப்ப இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை காஃபிர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய முஸ்லீம், தீனி ஹனீஃபா என்று சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மார்க்கத்தை தான் நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவோம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை காஃபிர். ஒவ்வொரு முறையும் தன் தந்தையிடம் பேசுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படிதான் சொல்லுவாங்க, மஸ்ஸத்துக மின் அதாபி மினர் ரஹ்மான், கருணையாளனாக இருப்பான் அல்லாஹ். அந்த மிகப்பெரிய கருணையாளனுடைய பாவத்தை, அவனுடைய அதாப நீங்க வாங்கிக்காதீங்க, அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன், அப்படிப்பட்ட கருணையாளனுடைய அதாபை நீங்கள் வாங்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு எச்சரிக்கை செய்வார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி நிக்கிறாங்க. பார்த்த உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்படிதான் துவா செஞ்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே பயந்துட்டு, அஊது பிர்ரஹ்மான் மின்க, உன்னிடத்திலிருந்து என்னுடைய ரஹ்மான் மிகப்பெரிய கருணையாளன், அல்லாஹ்விடத்திலே நான் பாவம் மன்னிப்பு, அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு கேட்டுக் கொள்ளுகிறேன் என்பதாக சொன்னார்கள். நபிமார்களின் வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஒட்டுமொத்த நபிமார்களுமே வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, துவா கேட்கின்ற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் விஷயத்தில் பேசுகிற பொழுது அவனுடைய கருணையை குறித்து தான் கேட்பார்கள். என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய கருணை அவ்வளவு விசாலமானது. குர்ஆனில் நிறைய இடங்களில் பார்க்கிறோம், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். நிறைய வரலாறுகளை பார்க்கிறோம். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் கருணையை குறித்து சஹாபாக்களுக்கு விளக்கம் செய்ய சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுவார்கள், மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 2 நபர்களை தண்டித்து விடுவான். அவர்கள் செய்த பாவத்திற்காக நரகத்துக்கு போங்கன்னு துரத்திடுவான். 2 பேரும் நரகத்தில் போவார்கள். ஒருவர் நரகத்தை நோக்கி ஓடோடி ஓடுவார், வேகமா போவார்.
ரெண்டாவது நபர் கொஞ்சம் தூரம் போவாரு, திரும்பி அல்லாஹ்வை பார்ப்பார். கொஞ்சம் தூரம் போவாரு, திரும்பி அல்லாஹ்வை பார்ப்பார். இன்னும் கொஞ்சம் தூரம் போவார், மூன்றாவது முறையா அல்லாஹ் திரும்பி பார்ப்பார். இரண்டு பேரையும் அல்லாஹ் உடனே கூப்பிட்டு விடுவானாம். கூப்பிட்டு கேட்பானா முதல் நபர்கிட்ட, என்னப்பா நீ நரகத்துக்கு போன்னு சொல்ற, உடனே ஓடுறாயே, நரகம் என்பது எவ்வளவு பெரிய அதாபக்குரிய இடம், நீ நான் நரகத்துக்கு போன்னு சொன்ன உடனே போறாயே, என்ன காரணம் கேட்பான் அல்லாஹ். இப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு மிகையானது என்பதை விளக்கு வண்ணமாக ஒரு ஹதீஸ்ல ஒரு சம்பவமாக இதை சொல்லி இருப்பார்கள். அப்ப அந்த நபர் சொல்லுவார், யா அல்லாஹ், நீ குர்ஆன்ல சொல்லி இருக்கிற இன்ன ரஹ்மத்த வஸீஅத் குல்ல ஷைஇன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது, அவனுடைய கருணை என்பது, அவனுடைய கிருபை என்பது அத்துணை விஷயங்களும் சூழ்ந்து இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கும், எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சூழ்ந்து இருக்கும் என்பதாக நீ குர்ஆன்ல சொல்லியிருக்கிற. இப்ப நரகமா இருந்தா என்ன, சொர்க்கமா இருந்தா அங்க உன்னுடைய ரஹ்மத் இருக்கதானே செய்யும், அந்த ரஹ்மத் எனக்கு கிடைத்தால் போதும் என்பதாக உன் ரஹ்மத்திற்காக வேண்டிதான் நரகத்தை நோக்கியும் ஓடுகின்றேன் என்கிற ஒரு வார்த்தையை போற்றுவார். உடனே அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து, என்னுடைய ரஹ்மத்தில் நீ இவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறாயா என்று சொல்லி போ சொர்க்கத்திற்கு என்று சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவானாம் மறுமையில். ரெண்டாவது நபர் கொஞ்சம் தூரம் போனார், திரும்பி பார்த்தார், 3 தடவை திரும்பி பார்த்தார். அவர்கிட்ட கேட்பான் அல்லாஹ், ஏன் இந்த மாதிரி செஞ்சேன்? அப்ப அவர் சொல்லுவாரா, அல்லாஹ் நான் ஒரு ஹாஃபில், குர்ஆன மனனம் செய்த ஹாஃபிஸ். குர்ஆனிலே நீ ஒரு இடத்துல இப்படி சொல்லுகின்றாய், ரப்புக்கல் கஃபூரு துர் ரஹ்மான், அல்லாஹ் பாவம் மன்னிக்க கூடியவன், கருணையின் உச்சகட்டமானவன் என்று குர்ஆனில் ஒரு இடத்துல நீ சொல்லுகின்றாய். கொஞ்சம் தூரம் போன அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, நீ பாவம் மன்னிச்சிருவியோன்னு சொல்லி, நீ பெரிய ரஹ்மத்துடையவனாச்சே, கருணையாளனாச்சே, என் பாவத்தை நீ மன்னித்து விடுவாய் என்று உன்னை திரும்பி பார்த்தேன். எந்த பதிலும் கிடைக்கவில்லை. கொஞ்சம் தூரம் போயிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது, ஒமையகுபிர துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் யார் பாவத்தை மன்னிப்பாய் என்று குர்ஆனில் நீ பேசுகிறாய். எனவே நீ பாவத்தை நீ மட்டும்தான் மன்னிக்க முடியும், நீ மன்னிச்சிருவ, ஓஹோ நீ மன்னித்து விடுவாயோ என்று நான் உன்னை திரும்பி பார்த்தேன். எந்த பதிலும் கிடைக்கவில்லை. கொஞ்ச தூரம் போன இன்னொரு ஆயத்து எனக்கு ஞாபகம் வந்தது. நீ குர்ஆனிலே இன்னொரு இடத்தில் இப்படி சொல்லுகிறாய், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான், என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்பதாக நீ குர்ஆனிலே சொல்லி இருக்கிறாய். உன் ரஹ்மத்தின் காரணமாய் நீ என்ன மன்னிச்சிருவன் திரும்பி பார்த்தேன், அதுதான் இந்த 3 தடவை நான் திரும்பி பார்த்ததுக்கான காரணம்னு மறுமையில் அவர் சொல்லுவாராம். உடனே அவர் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ்வின் கிருபையின் காரணமாக அவரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்லியிருப்பார்கள். நாம் விளங்க வேண்டிய விஷயம், நிறைய அமல்கள் செய்யலாம், நிறைய ஹஜ் உம்ராக்கள் செய்யலாம், நிறைய தான தர்மங்கள் செய்யலாம், ஆனால் இவைகளை மட்டும் வைத்து மறுமையிலே நாம் சொர்க்கம் சென்று விட முடியாது. இப்ப அல்லாஹ்வின் ரஹ்மத் என்பது மிகப்பெரியது. அந்த ரஹ்மத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன். அந்த கருணையை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டும். ஒவ்வொரு நேரமும் நாம் துவா செய்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்க வேண்டும், கருணையை கேட்க வேண்டும். ஒரு விஷயத்தில் நாம் அடிபட்டு விட்டோம் என்று சொன்னால், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு உடல் சுகம் இல்லாத நேரத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்ட்ட துவா கேட்கும் போது, யா ரப்பே நீ மிகப்பெரிய கருணையாளன், உன்னை விட இந்த உலகத்தில் கருணையாளன் யாராவது இருக்கிறாங்களா? எனவே உன் கருணையின் பொருட்டால் எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்கணும் துவா செஞ்சா உடனே அந்த தேவையை அல்லாஹ் நீக்கி கொடுப்பான் என்பதாக வரலாறுகளில் ஹதீஸுகளில் நாம் பார்க்க முடிகிறது. ஃபிரௌனுடைய வரலாறை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 400 வருஷம் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு வாழ்ந்தவன். 400 வருடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க கூட்டத்தோட, ஃபிரௌன் பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். நடுவில் கடல் இருக்குது, நடுவில். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் குச்சியை தட்ட சொல்றான். குச்சியை தட்டினோடனே கடல் 2ஆ பிளந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தாலும் கடலை தாண்டி அந்த கரைக்கு போயிட்டாங்க. ஃபிரௌன் பின்னாடியே வரான். வருகிற பொழுது பொதுவாக ஃபிரௌனுக்கு ஒரு அமைச்சர் இருந்தான், ஹாமான் என்று சொல்லுவார்கள். அந்த அமைச்சர் என்ன சொல்றானோ அதை கேட்டுதான் நடப்பான். இப்ப ஃபிரௌனுடைய விஷயத்தில் அவனை அடிக்க, அவனை அந்த இடத்துல தீர்த்து கட்டணுங்கிறது அல்லாஹ்வுடைய முடிவு. ஏன்னா கிட்டத்தட்ட 400 வருஷம் மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சிருக்கிறாங்க ஃபிரௌனை தீர்த்து கட்டணும். அந்த இடத்தில் முடிக்க வேண்டும்
அல்லாஹ்வுடைய முடிவு. இப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் வந்துட்டாங்க. இப்ப ஃபிரௌன் அந்த ஆத்துக்கு அந்த கடலுக்கு நடுவுல போனா மூடிருமா மூடாதான் யோசனை பண்ணி நடுவுல நிக்கிறான். அந்த கரையின் ஓரத்தில் நிற்கிற பொழுது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உடனே ஹாமான் என்கிற அந்த அமைச்சரின் உருவத்திலே மாறி நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அந்த அமைச்சர் சொல்வதை அப்படியே கேட்பான் ஃபிரௌன். உடனே கிளம்பிட்டான் ஃபிரௌன். நடு கடலுக்கு வருகிற பொழுது கடல் மூட ஆரம்பித்து விட்டது. நடு கடலிலே ஃபிரௌன் மாட்டி விட்டான். ஃபிரௌன் அந்த நடுக்கடலில் மாட்டி மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது உயிர் போக போது கடைசி தருணம் மரணித்து விடுவோம் தெரியுது. அந்த நேரத்தில் ஃபிரௌன் ஒரு துவா செய்கிறான். லா இலாஹ இல்லா அன்த ஆமன்து பிமா ஆமன பனி இஸ்ராயில். பனி இஸ்ராயில்கள் யாரை ஈமான் கொண்டாங்களோ அவங்கள நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்கிற ஒரு வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். வாயை திறந்து பாதி சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை எடுத்து வாயில போட்டாங்க, சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி. இப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் காரணம் கேட்கப்படுகிறது. இப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், 400 வருஷம் இந்த உலகத்தில் மாறு செஞ்சு வாழ்ந்தவன் தான் ஃபிரௌன். 400 வருடம் மாறு செய்து வாழ்ந்தாலும் கடைசி தருணத்தில் அவன் கேட்கிற பாவ மன்னிப்பை ஒரு சில நொடிகளில் அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன் டக்குன்னு மன்னித்து விடுவான். அவன் மன்னித்து விட்டால் 400 வருடம் அவன் அல்லாஹ்வுக்கு செய்த மாறுபாடுக்கு தண்டனை கிடைக்காமல் போய்விடும். அதற்காக வேண்டி அவன் அல்லாஹ்ட்ட தண்டனை வாங்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவளை கஷ்டப்படுத்தினதுக்காக வேண்டி அல்லாஹ்வின் தண்டனையை அவன் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் மண்ணை போட்டேன். ஏனென்று சொன்னால் அவன் 400 வருடம் பாவம் செய்திருந்தாலும் ஒரு நொடியில் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ். அவன் மன்னித்து விடுவான், அதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லாஹ் மன்னித்து விடக் கூடாது, இவன் பாவ மன்னிப்பை கேட்க கூடாது என்பதற்காக வேண்டிதான் நான் மண்ணை போட்டு வாயை அடைச்சிட்டேன்னு சொன்னாங்க. நாம் சிந்திக்க வேண்டும், எவ்வளவு பாவங்கள் நாம் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் என்பவன் 99 ரஹ்மத்தை தன் கைவசம் வைத்திருக்கிறான். மிகப்பெரிய ரஹ்மத்துடையவன், மிகப்பெரிய விசாலமான கருணையுடையவன். அந்த கருணையை நாம் கேட்டு பெற வேண்டும். அவ்வளவுதானே ஒழிய இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிற பொழுது அவன் கருணையை குறித்து பேச வேண்டும். நபிமார்கள் பார்க்கிறோம், ரசூல்மார்கள் பார்க்கிறோம், சஹாபாக்கள் வரலாறுகளை பார்க்கிறோம், முன் சென்ற ஃபிரௌன் போன்ற வரலாறுகளை பார்க்கிறோம். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நமக்கு விளக்குவது அவன் மிகப்பெரிய கருணையாளன், கிருபையாளன் என்பதே தான். குர்ஆனில் அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை தாண்டி அதிகம் தான் ரஹ்மான், கருணையாளன் என்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். எனவே மிகப்பெரிய கருணையாளனாக கூடிய அல்லாஹ்வுடைய கருணையை எல்லா நேரங்களிலும் பெற்று பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.